எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு. பட் டோன்ட் வரி, இந்த வீடியோ இஸ் கோயிங் டு கிவ் யூ எக்ஸாக்ட் கிளாரிட்டி. பிகாஸ் நீங்கள் இவ்வளோ நாள் படிச்சது வந்து இந்த 1 monthல நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ வில் மேக் ஷுர் யூ யூட்டிலைஸ் இட் டு த கோர். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் திஸ் இஸ் மீனாண்டி, யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லி ஆகணும். ஸோ எனக்கு தெரியும் போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்கும். செகண்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருக்கும். பட் மேக் ஷுர், வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ ஆர் மென்டலி வெரி வெரி ஸ்ட்ராங். பிகாஸ் மென்டலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோன்ட் வரி, நான்டி வந்து இந்த மாதிரி தான் மென்டலி ஸ்ட்ராங் இப்படின்னு நிறைய விஷயம் தான் சொல்லிட்டு இருக்க போறா அப்படின்னு நினைக்காதீங்க. ஐ டெல் யூ தி ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ, நீங்கள் 1 month என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ். பிகாஸ் எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து ரொம்ப டென்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த விஷயத்துக்காக அப்படின்னு. பட் மேக் ஷுர் யூ ஸ்டே மென்டலி வெரி வெரி ஸ்ட்ராங். பிகாஸ் நீங்கள் மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணும். ஸோ மேக் ஷுர் யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப். லைக் கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து அச்சீவ் பண்ணிட முடியும் நீங்கள் நினைக்கிற மார்க் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டோன்ட் செட் வெரி வெரி ஸ்மால் டார்கெட்ஸ், செட் வெரி கிரேட் டார்கெட்ஸ் அண்ட் ஒர்க் super hard to achieve those targets, because it's like once in a lifetime தான் நம்ம வந்து இந்த போர்டு எக்ஸாம் எழுதுறோம். So let's give our best, let's crack it அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போங்க. ஸோ இப்போ வந்து let's see what is our 1 month strategy. ஸோ நான் 1 month அப்படின்னு எப்படி சொல்றேன் அப்படின்னா, இனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிலேருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஒரு 3 to 5 days விட்டுருங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நல்லா அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் படிச்சு வச்சிருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா அப்போ வந்து ஒரு 3 days இருந்தால் உங்களுக்கு போதும் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு. பட் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5 days கிட்ட வந்து அலாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனிலேருந்து அந்த 5 or 3 daysக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ டேஸ் இருக்கும் அதுதான் வந்து உங்களோட டோட்டல் டைம் பீரியட். அதை வந்து நான் 1 month வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பீரியட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இந்த பீரியடை வந்து 2 பீரியடாக டிவைட் பண்ணி போகிறோம். கைஸ், திஸ் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே யூ வில் பி சூப்பர் ஆசம். இன்ஃபேக்ட் நீங்கள் ரொம்ப ஈஸியாக போய் வந்து போர்டு எக்ஸாம் எழுத முடியும். அண்ட் இந்த பீரியடை வந்து இந்த 30 days வந்து 2 half-ஆக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 15 days அண்ட் நெக்ஸ்ட் 15 days 2 half-ஆக வந்து டிவைட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 15 daysக்கு செகண்ட் 15 daysக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பண்ண போகிறோம். அந்த 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மார்க் ப்ரெப். ஸோ இந்த மார்க் ப்ரெப்னா என்ன அப்படின்னா, திஸ் இஸ் சம்திங் விச் ஐ யூஸ். ஸோ இந்த மார்க் ப்ரெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 daysக்கு வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து லீஸ்ட் லீவ் இருக்கோ அந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் லீவ்ஸ் இருக்கிற, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து லீஸ்ட் லீவ்ஸ் டு மோஸ்ட் லீவ்ஸ் வந்து இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆர்டர் பண்ணுங்க. மேபி சில 10th standardனா 5 subjects இருக்கும், 12th standardனா 6 subjects இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா யூ டிசைட் இந்த ஆர்டர் ஓகேவா அப்படின்னு. பிகாஸ் சில பேருக்கு வந்து சில சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க, சில பேருக்கு சில சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சில பேருக்கு வந்து மேத்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும், சில பேருக்கு சயின்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி இந்த ஆர்டரை வந்து ஷஃபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஷஃபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 15 daysக்கு ஒரு மார்க் ப்ரெப் நடக்க போகுது. ஸோ இந்த 15 daysல வந்து இருக்கிற 5 subjects or 6 subjectsக்கு ஒரு சப்ஜெக்ட்க்கு எவ்வளோ டேஸ் வேணும் அப்படிங்கிறத அலாட் பண்ணுங்க. 5 subjects அப்படின்னா 3 days per subject இருக்கும். 6 subjects அப்படின்னா 15 divided by 6 சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஒரு 2.5 daysலேருந்து 2 to 2.5 days வந்து அலாட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை அலாட் பண்ணதுக்கு அப்புறமா மார்க் ப்ரெப் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மார்க் ப்ரெப்ல நீங்க வந்து இப்போ எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதையே அப்படியே வந்து பண்ண போகிறோம். ஸோ 2 days இருக்குது அப்படின்னா அந்த 2 daysக்குள்ளே நீங்கள் இருக்கிற மொத்த போர்ஷனையும் கவர் பண்ணணும். அண்ட் அந்த மொத்த போர்ஷனையும் கவர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணது 3 times ரிவிஷன் ரூல். ஸோ ஒரு சப்ஜெக்ட்ஸ்லையுமே வந்து இந்த 2 days டைம் அலாட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 2 daysல 3 times ரிவிஷன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. This is super important. Trust me, this is super important and this will help you a lot. ஏன்னா எக்ஸாம் டைம்லையும் நான் சொல்லியிருக்க 3 times ரிவிஷன் ரூல் ஃபாலோ பண்ணணும்னு. ஸோ 3 times ரிவிஷன் ரூல் தான் நான் ஃபாலோ பண்ணது. ஸோ 3 times ரிவிஷன் ரூல் நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ வந்து எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு டைம் இல்லாத மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த மார்க் ப்ரெப். ஸோ இந்த மார்க் ப்ரெப் பண்ணுறப்போயும் நீங்கள் 3 times ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து கஷ்டமாக இருக்காது 3 times ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ 3 times ரிவிஷன் பண்ணி அண்ட் ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 3rd times ரிவிஷன் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஓகே இந்த சப்ஜெக்ட் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்படி படிச்சிட்டோம்னு ஃபீல் பண்ணுறப்போ லாஸ்ட் ஒரு 3
3 years வரைக்கும் இருக்கிற லாஸ்ட் 3 years வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு ஆக்டிவ் ரீகால் பண்ணுங்க. ஸோ இந்த ஆக்டிவ் ரீகால் பண்ணுறப்போ யூ வில் நோ வேர் யூ ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி ரைட் நோ அப்படின்னு. மேபி லாஸ்ட் இயரில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியுமா முடியாது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிட போகுது. ஸோ உங்களால் பண்ண முடியல அப்படின்னா வேர் ஆர் யூ லேக்கிங் அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மார்க் ப்ரிப் அப்போ மட்டும்தான் வந்து நடக்க போகுது. ஸோ வேர் ஆர் யூ லேக்கிங் அப்படின்னு கண்டுபிடிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து விட்டு போயிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே போய் வந்து திருப்பி ஒரு வாட்டி ரீகால் பண்ணி படிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் ப்ரிப் அப்போ நடக்க போகுது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் மார்க் ப்ரிப் அப்போ லெட்ஸே நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக்ஸ் படிக்கல, ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸாம் கிட்ட நெருங்கிடுச்சு, ஸோ இன்னும் வந்து நீங்கள் ஏதாவது விட்டு வச்சிருக்கீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் மார்க் ப்ரிப்லேயே வந்து படிச்சு முடிச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் ப்ரிப் இதான் நம்ம பண்ண போகிறோம். பட் செகண்ட் மார்க் ப்ரிப்பில் வந்து அதாவது ஆஃப்டர் 15 days வந்து இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஐ மீன் யுவர் செகண்ட் மார்க் ப்ரிப் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். அண்ட் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு 3 to 5 days வந்து அலாட் பண்ணி வச்சிருங்க. ஸோ அந்த டேஸ் இல்லாமல் வந்து மீதி 15 days இருக்கணும். ஸோ இந்த 15 daysல செகண்ட் மார்க் ப்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த செகண்ட் மார்க் ப்ரிப்பில் வந்து எக்ஸாக்டாக உங்கள் டைம் டேபிள் என்னமோ அந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் ப்ரிப்பில் தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணோம். பட் செகண்ட் மார்க் ப்ரிப்பில் எக்ஸாக்டாக உங்கள் டைம் டேபிள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த 15 daysக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அதை ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் லாஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸை வந்து இப்போ 15 daysக்கு முன்னாடி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட் மேபி உங்களுக்கு எக்ஸாம் அது எழுதுறதுக்கு ஒரு 1 month டைம் இருக்கும். ஸோ அந்த 1 month டைம்ல நீங்க நிறைய வந்து மறந்துடுவீங்க. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம டைம் டேபிள் எக்ஸாக்டா வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இந்த டைம் டேபிள் எக்ஸாக்டா ஃபாலோ பண்றப்போ சேம் எக்ஸாக்ட்லி வந்து எவ்வளோ நாள் வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அலாட் பண்ணுமோ அதே மாதிரி அலாட் பண்ணுங்க. அண்ட் இன்கேஸ் சப்போஸ் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 1 day or 1.5 days தான் வந்து லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த சப்ஜெக்ட்க்கு அந்த மாதிரி வந்து லீவ் அலாட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் நோ அந்த டைம்குள்ள எப்படி உங்களால் வந்து இந்த 3 times ரிவிஷன் ரூலை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு. பேசிக்கலி இந்த 2 மார்க் ப்ரிப்புமே வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் யார் எக்ஸாம் டைம்ல வந்து எப்படி உங்களால் வந்து டைம் அலாட் பண்ணி எப்படி உங்களால் வந்து படிச்சு ரீகால் பண்ணி எக்ஸாம்ல கன்வே எழுத முடியும் எல்லாத்தையுமே அப்படின்னு தான். ஸோ இப்போ வந்து இந்த செகண்ட் மார்க் ப்ரிப்போ வந்து சேம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் செகண்ட் மார்க் ப்ரிப் அப்போ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது டியூஷன் சென்டர்ஸில் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது மார்க் சென்டர்ஸ் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா மார்க் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்க. மார்க் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னோட கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்போ ஐ ஹேட் 5 days ஆஃப் ஹாலிடேஸ். ஸோ 5 daysல வந்து 2 நாள் ஃபர்ஸ்ட் படித்தேன், 3ஆவது நாள் போய் டெஸ்ட் எழுதினேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு அப்புறமா ஐ ரியலைஸ் ஓகே இன்னும் நம்ம இவ்வளோ டாபிக்ஸ் படிக்காமல் இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா இருக்க மீதி 2 daysலேயே வந்து திருப்பி படிச்சுட்டு ஐ காட் சம் 197 இன் கெமிஸ்ட்ரி. இன்ஃபேக்ட் எனக்கு தெரியும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு, அந்த 3 marks எங்கே போச்சு அப்படின்னு கூட. ஸோ அவ்வளோ பக்கா வந்து ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட் ஒன்லி பிகாஸ் நான் மார்க் டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ணதுனால. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் டூ இட். இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் யூஸ்ஃபுல். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், உங்களுக்கு சப்போஸ் நிறைய லீவ் இருக்குது, சில சப்ஜெக்ட்ஸ் வந்து சில டேஸ் நிறைய லீவ்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லீவ் இருக்குது அப்படின்னா மேபி ஒரு 4 days லீவ் இருக்குது அப்படின்னா 4 daysமே வந்து மொத்தத்தையும் படிக்கிறதுக்கு 4 days வச்சுக்காதீங்க. ஒரு 2 daysல படிச்சு முடிச்சிருங்க மொத்தத்தையும். அதுக்கப்புறமா திருப்பி வந்து ஒரு வாட்டி வந்து உங்களால் எல்லாமே ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு மேபி ஒரு எக்ஸாம் எழுதி பாருங்க. ஒரு எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சு சும்மா ஒரு ஆக்டிவ் ரீகால் கொடுங்க. அதுக்கப்புறமா இருக்கிற மீதி 2 days திருப்பி வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ வந்து யூ நோ வேர் யூ ஸ்டாண்ட் அண்ட் யூ நோ வேர் யூர் லேக்கிங். அண்ட் அதுக்கப்புறமா திருப்பி வந்து யூ வில் பி ஏபிள் டு ரீகால் திங்ஸ் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு ரிவைஸ் திங்ஸ் அகைன். நிறைய ரிவிஷன் பண்றப்போ யூ வில் பி ஏபிள் டு ரைட் வாட் எவர் யூ ஹேவ் லேர்ன்ட் வெல் இன் த எக்ஸாம். So இதான் வந்து 1 month strategy which is going to be super useful. And please make sure you believe in yourself. Give that fighting, have that fighting spirit. Just 1 month தான், 1 month நம்ம டக்குன்னு வந்து 1 month முடிஞ்சிடும். ஸோ பேசிக்லி இந்த இருக்கிற 1 month சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணி give your best. Hope this video was useful. Very interesting video. I'll comment me. Until then, bye from me. Bye.